Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரெட் வச்சு ரொம்ப சிம்பிளா நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்கை பொறுத்தவரை வெளிப்பக்கம் நல்ல மொறுமொறுப்பா உள்ள நல்ல சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்கா வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்கை பொறுத்தவரை ஸ்டஃபிங் எல்லாம் வெளிப்பக்கம் போகாம நல்லா கவர் பண்ணி நல்ல மொறுமொறுப்பா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒரே ஒரு கப் அளவுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும். இது சின்னதா நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இதையும் சின்னதா கட் பண்ணி சேருங்க. தேவைப்பட்டா நீங்க புதினா கொத்தமல்லி கூட சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல சிக்கன் பொடி, இதுக்கு பதிலாக நீங்க மட்டன் பொடி எது வேணா சேர்த்துக்கலாம். கடைசியா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு தூள் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இது இவ்வளோத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். கை வச்சு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அது வந்து இதே மெத்தட்ல தான் இருக்கும். அது வந்து ரோல் மாடல்ல இருக்கும். அதுவும் இதுவும் ஏகதேசம் ஒரே பேட்டர்ன்ல தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளவுதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி. உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டஃபிங்கை வந்து நீங்க தாளிச்சு கூட எடுத்துக்கலாம். அதாவது ஆனியன் எல்லாமே எண்ணெயில போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா பொட்டேட்டோ போட்டு அந்த மாதிரி கூட எடுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட் பாத்தீங்கன்னா ஓரத்தை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சதுல கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பண்ணதுல எதுவுமே நான் கட் பண்ணல. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஓரத்துல முட்டையை வந்து லேசா இந்த மாதிரி தடவி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு அதை அப்படியே சீல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஒட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். நீங்க தண்ணி வேணும்னாலும் சேர்த்து ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க போறோம். நம்ம தேவையில்லாம அந்த சைட்ல ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரெட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரா கட் பண்ணி நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லதுதான், ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் வந்து 2வது பண்ணும்போது தான் அது சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துச்சு. இப்ப பாருங்க, இது இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம 2 எட்ஜஸையுமே நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுறலாம். இப்ப அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் கூட நல்ல ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சிங்க அப்படின்னா தேவைப்படும் போது நீங்க எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் எல்லா பிரெட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அந்த பிரெட்ல ஓரத்துல இருக்கக்கூடியதை நான் எடுக்க கிடையாது. இதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடைச்சு இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் முட்டையில வந்து இந்த மாதிரி பிரெட்டை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிரெட் கிரம்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்நாக்கோட ஒரு ஸ்ட்ரக்சர் டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் நான் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது நீங்க வந்து ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் டு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கும்போது இப்படி ஒன்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது ஃப்ரை ஆகுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா வந்து நம்ம கோல்டன் கலர் வெளிப்பக்கம் ஆனதுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இது கோல்டன் கலர் ஆனா மட்டும்தான் வெளிப்பக்கம் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா அந்த பிரெட் எல்லாமே நல்லா சாஃப்டா தான் இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. ரொம்ப சூப்பரா சீக்கிரமாவே வந்து கிடைக்கும். நம்ம வந்து பக்கத்திலே இருந்து திருப்பி போடணும். கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நல்லா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளவுதான், எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க. இது வந்து அதிகமா ஆயிலும் இழுக்காது.
நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ஆயிலை வடிகட்டிட்டு அப்படியே எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலை பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே வெளியே வந்துடும், ரொம்ப ஆயில் இருக்கிற மாதிரியும் இருக்காது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். இது வந்து 2 சாப்பிட்டீங்க அப்படின்னாலே வயிறு ஃபுல்லாகிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.